பார்த்துருப்பீங்க. இந்த கிளிப்ஸில் உள்ளது யாருன்றது உங்களுக்கு ஒரு ஒரு உணர்வு வந்திருக்கு. இவங்க விழியற்றவங்க, அதாவது கண் தெரியாத ஒரு பாடசாலை, கைதடியில் உள்ள நவீன் பாடசாலையில் நாங்கள் நிற்கிறோம். இங்கே வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் உதவி செய்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் இன்றைக்கு ஒரு நாளைக்கு இங்கே வரைக்க கைதடியில் நவீன் பாடசாலைன்றது இருக்குது. அதுக்கு நீங்கள் வாங்க. இங்கே எல்லா துறையான ஆக்களும், காது கேளாதவர்கள், கண் தெரியாதவர்கள், வாய் பேசாதவர்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும். ஏனென்றால் நாங்கள் எங்களை சரியான உணர்வோடு படைக்க வச்ச அந்த இறைவன், அந்த வேலன் இவங்களை காக்கணும். நீங்கள், நான், நீங்கள் எல்லோரும் இவங்களை காக்கணும், இவங்களுக்கு உதவி செய்யணும். ஏனென்றால் இன்றைக்கு வந்து நான் இவங்களோட பழகி பார்த்தேன். எங்களோட உணர்வு எல்லாம் ஒரு வித்தியாசமான தன்மை. நாங்கள் எவ்வளவுதான் எங்கேயோ எல்லாம் போனாலும் இன்றைக்கு இந்த இவங்களுக்கு முன்னால் நாங்கள் எல்லாம் ஒரு ஏழை, எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை. அவங்கள்ட்ட இந்த முள்ளிவாய்க்காலில் ஒரு அக்காவை பார்த்தேன். அக்காவுக்கு ஒரு கை இல்லை, 2 கண்ணும் இல்லை, 31 வயது. இதே மாதிரி எத்தனையோ பேர் அங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? புலத்தில் வாழ்கிற நாங்கள் இவங்களுக்காக என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு ஆனந்தபுரம் சரி, முள்ளிவாய்க்கால் சரி, எல்லாம் சரி, எல்லாம் முடிஞ்சுது. ஆனால் இந்த பாடசாலை வந்து இன்றைக்கும் இருந்து கொண்டே இருக்குது. அதனால் நாங்கள் சொல்ல வர்றது என்னென்றால், இவங்களை மாதிரி ஆக்கள் எங்கள்ட உணர்வால் கட்டி கொடுத்து சின்ன சின்ன உதவி செய்கிறதால அவங்களுக்கு ஒன்றும் தெரிய போகிறதில்லை. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இங்கே ஆத்ம திருப்தி கிடைக்குது. அதை நீங்கள் செய்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கு கைதடியில் நவீன் பாடசாலை மாதிரி நீங்கள் இன்றைக்கு இங்கே வந்தாலும் நீங்கள் வாங்க, கண்டிப்பாக வருவீங்கன்னு நம்புகிறோம். இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் நீங்கள் உதவி செய்வீங்கன்னு நான் சொல்ல வரையில, செய்வீங்கன்னு நான் சொல்ல வரையில. ஏண்டா அது எங்கள்ட நோக்கமும் இல்லை. தெரிஞ்சு கொள்ளுங்க, இப்படி இருக்குது, இப்படி இங்கே இன்னும் இருக்குது. கண் தெரியாத ஆக்களோ, காது கேட்காத ஆக்களோ, வாய் பேசாத ஆக்களோ இன்னும் இங்கே இருக்குன்றதை நாங்கள் சொல்ல வரோம். நீங்கள் இதை தெரிஞ்சு கொள்வது உங்களோட கடமையாக நினைக்கிறேன்.